Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருமண மோசடி புகாரில் தாவேகா ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சம்பத்குமார். இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதிதா. தொடர்ச்சியாக பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசி வரும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி மீது மீண்டும் ஒரு பெண் தொடர்பான புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கையை ஏற்படுத்தி பல மாதங்களாக நெருங்கி பழகிய பின்னர் ஏமாற்றியதாக பவ்யலட்சுமி என்ற ஒரு பெண் முதலில் தலைமைச் செயலகத்தில் உள்ள தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோரிடம் விரிவான ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அந்த மனுவில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான விஜய் மோகன் தன்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் உரையாடல், தொலைபேசி அழைப்புகள், ஆடியோ மற்றும் வீடியோ கால் மூலம் நெருங்கி பழகியதற்கான ஆதாரங்கள், இந்த நம்பிக்கையிலே தனது எதிர்கால வாழ்க்கை முடிவுகளை எடுத்த நிலையில் பின்னர் தன்னை ஏமாற்றி தொடர்பை முற்றிலுமாக துண்டித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தனது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக இந்த இன்ஸ்டாகிராம் சாட்டுகள், ஆடியோ மற்றும் வீடியோ கால்கள் பதிவுகள் உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் ஆதாரங்களையும் இணைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இது தொடர்பாக அவர் காவல் நிலையத்திலும் புகார் என்பது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த புகார் தற்போது அடுத்த கட்டத்தை எடுத்திருக்கிறது. புகாரை விசாரித்த ஆற்காடு டவுன் காவல்துறையினர் மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் பாரதிய நியாய அதாவது பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் 75, 76, 77 மற்றும் 351 கீழ் 2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட பிரிவுகளை விரிவாக பார்க்கும் பொழுது இந்த பெண்களின் கண்ணியத்திற்கு எதிரான பாலியல் தொந்தரவு, நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி உறவை ஏற்படுத்துதல், திருமண வாக்குறுதி மற்றும் பொய்யான வாக்குறுதியின் மூலம் ஏமாற்றுதல் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம், மேலும் குற்றவியல் மிரட்டல் தொடர்பான குற்றங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இந்த சட்டத்தில் வழிவகுப்பதாக நிபுணர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த வழக்கு வெறும் புகார் என்ற நிலையை தாண்டி தற்போது குற்றவியல் வழக்காக மாறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது பெண்கள் தொடர்பான தொடர்ச்சியான புகார்கள் வெளியாகி வரும் நிலையில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து மேடைகளை தொடர்ந்து பேசி வரும் கட்சியின் நிர்வாகி மீது இத்தகைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஜய் மோகன் கைது செய்யப்படுவாரா அல்லது இந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்படுவாரா என்ற கேள்வியும் தற்போது சமூக வலைகளில் பெரிதும் பரவப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒரு பரபரப்பு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மிரட்டுவதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் மேலும் வசித்து வந்த அந்த வீட்டு உரிமையாளரிடம் கூறி தன்னை காலி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைமை இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தையோ ஒழுங்கு நடவடிக்கை குறித்து அறிவிப்பையோ வெளியிடவில்லை. எனவே காவல்துறையின் அடுத்த கட்ட விசாரணை, கைது நடவடிக்கை சாத்தியமா என்ற கட்சியின் தலைமை முடிவு ஆகியவைக்கு அரசியல் வட்டாரம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார். இருக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் மோகனுக்கு மாவட்ட செயலாளருக்கு கால் பண்ணி பேசின இன்ஸ்டா மூலியமா இந்த மாதிரி மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசை வார்த்தை பேசி என்கிட்ட வீடியோ காலிங், ஆடியோ காலிங் எல்லாமே இன்ஸ்டா மூலியமா எனக்கு கால் பண்ணி பேசி என்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காரு. என்னோட போட்டோஸ், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்காரு. அது சம்பந்தமா 23ஆம் தேதி ஆற்காடு டவுன் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு இன்னைக்கு விசாரிச்சு எனக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா இது நான் வெளியே விட விரும்பல. இது என் பாதுகாப்புக்காக நான் வெளியே விட மாட்டேன். ஆனா எஃப்ஐஆர் காப்பியை எனக்கு போட்டாங்க. என் வீட்டுக்கிட்ட போயிட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணி என் ஹவுஸ் ஓனர் கிட்ட எல்லாம் அதோட வீடியோஸ் கூட என்கிட்ட இருக்கு. என்ன மிரட்டி, எங்க ஹவுஸ் ஓனர் மிரட்டி எல்லாம் காலி பண்ண வச்சுட்டு வீடு. இப்ப என் பசங்களை வச்சு நான் நடு ரோட்ல நிக்கிறேன். எனக்கு போறதுக்கே எனக்கு வழி கிடையாது. இவருனால எனக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. டிவிகே கட்சியில மெம்பரா இருக்கலாம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.